ரூபா தான் எங்களுடைய சாதனைன்னு சொன்னீங்களா, இந்த 2000 ரூபா உன் பொருள் எடுத்து ஒன்றே போடுறோம். பெண்களுக்கு இலவச பேர் இருந்தால் இந்த ஆண்களுக்கும் உன் பொருள் எடுத்து ஒன்றே போடுறோம். இப்போ வந்திருக்கு இவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தம், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். வேண்டாத பொண்டாட்டி விரும்பாத புருஷன் கூட வாழ்கிற மாதிரி தான். அதான் வந்து நிற்கிது முட்டிக்கின்னு. எந்த நாலேஜும் கிடையாது, அரசியல் ஜீரோ. இல்லை கட்டி பொதுச் செயலாளர் கொண்டு வந்து ஒரு நல்ல ஆளை போடாமல் இந்த மாதிரி இன்னொரு ஜீரோவை போடுவாரா? பண்ணை வீட்டில் போயிட்டு உரி அடிச்சுன்னுக்கிறாரு பொண்டாட்டி. இவர் கயிறு இழுக்க, அவங்க அந்நியார் அடிக்க, அப்புறம் அந்நியார் கயிறு இழுக்க, இவர் அடிக்க, ஒரே கொண்டாட்டம். எம்ஜிஆர், நான் எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் வருஷம் பூரா அவர் வாழ்க்கையில் கொண்டாடின பெரிய பண்டிகை பொங்கல். நாடக காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிற விஜய் கொண்டாடாத பண்டிகை பொங்கல். இப்படி இருந்தால் நீ எப்படி மக்கள்கிட்ட ஒட்டுவேன்? தலைவன் 71 ஜெயிச்சதும் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரை வெளியே அமிச்சா பிறகு ஒரு தேர்தலாவது எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுக ஜெயிச்சிருக்குதானா? ஜெயிச்சதே இல்லை. படத்தையே வெளியே வரக்கூடாது ஏதாவது சொன்னால் சொல்லு, நான் சொல்கிறேன். இல்லைங்க நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். அது ஓன் பிரச்சனையா? நீ 9ஆம் ரிலீஸ் பண்ணதுக்காக நான் உட்காந்து ஓவர் டைமாக பார்க்க முடியும்? மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போல, சரி மணிப்பூருக்கு பிரதமர் போகிறாரு போல, நீங்கள் ஏங்க வேங்கையில் போகலன்னா அது முதல்வர் போகிற அளவுக்கு பெரிய மேட்ரு இல்லை. இப்போ நடந்துருந்தால் முதல்வர் அங்கே போயிருப்பார். ஏங்க ஒரு சேரில் உட்காரதுக்கே மியூசிக்கல் சேர் ஆடினாங்களே, ஞாபகம் இருக்குதா? சிஎம் பக்கத்தில் யார் உட்காரணும்னு சொல்லிட்டு. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிப் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக தன்னுடைய முதல் கட்ட தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அது குறிப்பிடத்தகுந்த திட்டங்கள், அனைவருக்கும் வீடு, 2000 ரூபாய் பெண்களுக்கு என்ற மாதிரியான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் கை கொடுக்குமா அதிமுக இருக்குது? அதாவது 2021 கமல்ஹாசன் முதல் முறையாக மகளிருக்கு 1000 ரூபா 1500 ரூபா தருவேன் அப்படின்னு அறிவித்தார். அவர் நினச்சார் நம்ம ஆட்சிக்கு வர போகிறதில்ல, எதை வேணால் அறிவிச்சிட்டு போகலான்னு நினச்சார். ஆனால் டக்குன்னு அதை திமுக கையில் எடுத்துக்கிட்டு 1000 ரூபா உரிமை தொகைன்னு அறிவித்தாங்க. அனைத்து கார்டுதாரர்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னு. கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆனாலும் அதை அறிவித்ததை பண்ணாமல் 2024 தேர்தல் நெருக்கத்தில் அதை அறிவிச்சிட்டு அந்த பணத்தை அதுலேயும் அது தகுதி வாய்ந்து மாற்றிக்கிட்டு அதில் பெரிய எதிர்ப்பாகி அதை அப்படியே உருட்டிகிட்டே வந்து இப்போ வந்துக்கிட்டு கொஞ்சம் பேருக்கு ஒரு 14 லட்சம் பண்ணுறாங்கன்னு உருட்டுறாங்க. ஆனாலும் அனைவருக்கும் கொடுக்கலன்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இதில் வந்து அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் அப்படின்னு அறிவிக்கிறாரு. எனக்கே என்ன பிரச்சனைனா, இது எப்படி தாங்குவார்? 2400 கோடி ரூபா ஆகும். 4400 கோடி, அதாவது 2 கோடியே 25 லட்சம் இருக்குது அட்டைகள், குடும்ப அட்டைகள் இருக்குது. இன்ட்டு 2000 போட்டால் அப்போ எவ்வளோ? 4000 கோடி ரூபாய்க்கு மேலே 4500 கோடி ரூபாட்ட வந்துடும். எப்படி தாங்குவார் அப்படின்னு இதே கேள்வியை பத்திரிகை செய்தியாளர் கேட்டாங்க. அது அவங்க அந்த மாதிரி நிதி மேலாண்மை தெரியலங்க உங்களுக்கு, நாங்கள் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அது என்ன, நாங்கள் அது காரணமும் சொல்கிறாரு. 2 பேரிடர்களில் பார்த்தோம், கொரோனாவில் வரி வருவாய் இல்லாதப்போ 40,000 கோடி ரூபா இது செலவே பண்ணோம், நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு. ரைட், பார்ப்போம். நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். இன்னொன்று வந்து ஆண்களுக்கு நகர்ப்புறங்களில் இலவச பஸ், நகர பேருந்துகளில், அது வந்து கொஞ்சம் வரவேற்பை பெறும். அதுக்கெல்லாம் பெரிய அளவில் செலவு இருக்காது. அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் 125 நாட்கள் 25 நாள் ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, மத்திய அரசு பண்ணியிருக்கு. இப்போ 150 நாள். அது அந்த வேலைக்கான ஊதியத்தை அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ இருந்த வரைக்கும் 10%, இனிமேல் 40% கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அது ஒரு நிதி நெருக்கடி இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை அவர் அறிவிச்சிருக்காரு.
வழக்கமாக ஜெயலலிதா பாணியில் ஜெயலலிதா தான் இப்படி பண்ணுவாங்க. ஆமாம், தேர்தலுக்கு இவங்க முன்கூட்டியே தேர்தலை கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க 4 ரவுண்டு போயிட்டு வந்துடுவாங்க. இவர் சிட்டியில் ஆரம்பிக்கும் போது சிட்டியில் 2வது ரவுண்டு முடிச்சிருப்பாங்க. இவர் வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் போது அவங்க எல்லாம் முடிச்சு பட்டியலில் அறிவிச்சிருவாங்க. சேம் அதே ஸ்டைலில் அவர் போய்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 180 தொகுதி மேலே முடிச்சிட்டாரு. அடுத்த ரவுண்டு போகிறாரு. நேர்காணலை ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு பகுதி தேர்தல் அறிக்கையும் அறிவிச்சிட்டாரு. இது எல்லாமே அவர்களுக்கு கிட்டத்தட்ட அதிர்ச்சி அளிக்கும் விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜொல்லா ஆகலன்னு ஏடிஎம்கே பாஜக கூட்டணியை நரேட்டிவ் செட் பண்ணி சொல்லி, பாஜக கண்ட்ரோலில் தான் இருக்குது, பாஜக சொல்லலாம் இது செய்யாதுன்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் இவர்களால் கூட்டணியில் இருக்காருங்களான்றதுல உறுதிப்படுத்த முடியல. அப்புறமா தான் சீட்டு பிரிக்கிறதுலாம். ஆமாம். அப்போ ஜொல்லா ஆகலாம் அங்கே தான் இப்போ பிரச்சனை. அதை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேசாது. இப்போவும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை ஒருத்தர் வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்களே. கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே அழைச்சாங்க? கூட்டணி பற்றி பேசுறதுக்கு டெல்லி கூப்பிட்ருக்காங்க. பஞ்சாயத்து இப்போ அங்கே ஓடிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் பத்திரிகைகள் பெருசாக எழுதி விவாதத்துக்கு கொண்டு போகணுமா வேணாவா? சும்மா அப்படி தும்முனால எஸ்பி வேலுமணி 40 பேரோட வெளியே வராருன்னு பேசிட்டு டிபேட் நடத்தின ஆட்கள் இன்றைக்கி தலைக்கு மேலே வெள்ளம் போய்கிட்டு இருக்குது. இவர்கள் அதை விட்டுட்டு வேறு ஏதோ இது நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன திரும்ப நடத்துவாங்க? ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலைன்னு அறிவித்தார் முதல்வர். இது சாதகமாக என்னன்னு மாதிரி இன்றைக்கி டிபேட் போவாங்க. இதுதான் இவர்களுடைய வேலை. அப்போ ஆதரவு ஊடகங்கள், ஆதரவு பத்திரிகையாளர்கள், இது எல்லாத்தையும் மீறி பூகம்பமாக வெடித்து செதறிக்கிட்டு இருக்குது. திமுக கூட்டணியில் பெரிய பூகம்பங்கள் வெளியவும் உள்ளேயும். உள்ளே வெடிக்கிறது எருமலை மாதிரி இப்போ வெளியே தெரியல. கண்டிப்பாக அதுவும் பொங்கி வரும். அது ஒரு தனியாக இப்போ வெளியே வெடிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் இடதுசாரிகள்லாம் ஆரம்பிக்கல. காங்கிரஸ் தான் இப்போது லைவ் லைட்டில் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு பிரச்சனை. அதனால் முந்திக்கிட்டு இவர் அந்த தேர்தல் அறிக்கையை அறிவிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் வர இருக்குது. இன்னும் எவ்வளோ இது இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இப்போ இந்த அனைவருக்கும் வீடுன்றது ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது. இவங்க புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, இடமில்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டித்தரும், கான்கிரீட் வீடு கட்டித்தரும். இது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. கிராமப்புறங்களில் பெரிய அளவில் வரவேற்பு வரும். கிராமப்புறங்களில் இப்போ ஓலை வீடு வச்சுருக்கவங்களாம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரன்றது, அது கீழே அப்ளை பண்ணுறன்றது அவங்க என்னென்னா இவர் அறிவிக்கிறாரு, இவர் தாங்க பேசுகிறாரு, இவர் தாங்க பண்ணுறாரு. இதை இந்த விஷயத்தை ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிற வேலை, பெரிய பிரச்சாரமாக கொண்டு போகிற வேலை அதிமுகவுக்கு இருக்குது. இன்றைக்கி நேற்று ஆர்எஸ் பாரதி எனக்கு என்னென்ன எம்ஜிஆரை பற்றி ஒரு அவதூறு சொல்கிறாரு. கண்டிப்பாக 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துங்க கோவா படப்பிடிப்புன்னு. அவருக்கு தான் வரலாறு தெரியல. இவங்க அதிமுகலேருந்து உடனே மறுபறிக்கை அடித்து நவுத்தவனா ஆனவா? கண்டிப்பாக 60 எம்ஜிஆர் அரெஸ்ட் ஆகுறாரு. 10 நாள் ஜெயிலில் இருக்கார் நேருக்கு எதிரான இதில். அதற்கு பிறகு இவர் அண்ணா ஒரு இதை அறிவிக்கிறார், கலைஞர்கள் மருத்துவர்கள் இவருங்களாம் போராட்டத்தில் கலந்துக்க வேணான்னு. ஏன்னா அவர்களுடைய பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் பாதிக்கும் இதெல்லாம். அதுக்கப்புறம் 65 எம்ஜிஆர் படப்பிடிப்பில் இருந்தாலும் முடிச்சுட்டு இந்த மாணவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் மருத்துவ செலவு ஏற்றுக்கிறாரு, பல உதவிகள் பண்ணுறாரு. அந்த உதவியெல்லாம் வாங்கி தின்னுட்டு எம்ஜிஆரையே இப்போ உன் தலைவன் முதலமைச்சர் ஆனதே எம்ஜிஆரால் தான். உன் தலைவன் 71 ஜெயித்ததும் எம்ஜிஆரால் தான். எம்ஜிஆரை வெளியே அமிச்சா பிறகு ஒரு தேர்தலாவது எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுக ஜெயிச்சிருக்குது. ஆனால் ஜெயிச்சதே இல்லை கண்டிப்பாக சட்டசபை தேர்தலில். அப்போது எம்ஜிஆரால் தான் ஜெயித்தீர்கள். மக்களால் நான், மக்களுக்காக நான் மாதிரி எம்ஜிஆரால் திமுக, எம்ஜிஆருக்காக திமுக. எம்ஜிஆர் வெளியில் போகணுன்னு ஜெயிக்க முடியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பிரச்சாரமாக திருப்பி அடிக்கணும். அதை நீங்கள் இப்போ அறிவிக்கிறது இது மட்டும் போதாது. இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கீழே கொண்டு போகணும். அப்போ தான் இந்த நடிகர் மாயை, அந்த மாயை, எல்லா மாயையும் மீறி சரி இவங்க கரெக்டான ஆளுன்னு வாக்களிப்பாங்க. அதனால் இது ஒரு நல்ல திட்டம் கொண்டு போகணும். இன்னும் பல திட்டங்கள் வரப்போகுது, அறிவிக்க போகிறாங்க. இல்லை, இப்போ ஏற்கனவே தமிழகம் ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆகிருக்கு. இந்த சூழலில் இது மேலும் ஒரு கடன் சுமை ஏற்படுத்தும், மக்களுக்கு வரியாக வரும்னு சொல்லிட்டு மக்கள் உரம் பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக 10,000 கொடுத்தா கூட யாரும் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே. நீங்கள் அதை புலம்பல் ஏன் புலம்புறீங்க? பாஜக கூட இருக்கிற வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. பாஜகவே 11% வந்துடுச்சு. அப்புறம் பாஜக கூட இருக்கிறோம், பாஜக வந்துடும், பாஜக பூந்துடும். இந்த உருட்டுலாம் எவ்வளோ நாளைக்கு? பாஜகவுடைய அரசியல் இங்கே வேறு மாதிரி அரசியல்ன்றனால தான் அந்த வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இது பண்ணும் பொழுது நீங்கள் யாரை வச்சு பண்ணாலும் ஆட்சியை தொடர முடியாதுன்றது தான் இன்றைக்கி யதார்த்தம். அதனால் 10,000 கூட கொடுத்தாலும்னா அது மக்கள் பார்த்துக்குவாங்க.
ரூ. 2000 கொடுக்குறது எப்படின்றது பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார். ரூ. 10,000 கூட கொடுத்தாலும் ஜெயிக்க மாட்டாங்களா ஜெயிப்பாங்களான்றதை மக்கள் பார்த்துக்குவாங்க. இது எல்லாமே இந்த சமூக வலைதளத்தில் ஒட்டின்னு இருக்கிறதுங்க. ஏதாவது ஒன்றா மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, போய் பார்த்துட்டு வா. இங்கே தமிழ்நாட்டை பாரு. தமிழ்நாட்டை பற்றி கேட்டால் வேறு ஏதாவது போயிடுறது. இங்கே இருக்க பிரச்சனைகளே பேசுறதே கிடையாது. இதுதான் டைவர்ஷன். இல்லை, இன்னமும் வந்து மக்களை வந்து இலவசத்தை நோக்கியே கொண்டு போகிறாங்க. இந்த திராவிட ஆட்சிகள் வந்துட்டு மக்களை இன்னும் இலவசத்தை நோக்கியே கொண்டு போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு தமிழ் தேசிய கருத்துக்களும் இங்கே இருக்க தான் செய்யுது. அது தமிழ் தேசிய கருத்து இல்லை, பொதுவான கருத்து தான். ஒருத்தனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடு, மீனை கொடுக்காதன்னுவாங்க. அது கிட்டத்தட்ட கரெக்டு தான். என்ன கேட்டால் இந்த விஷயத்தில் நான் மாறுபடுறேன். ஏன்னா ரூ. 2000 கொடுக்குற இடத்துல கறவை மாடுகள் இந்த மாதிரி, அதாவது பொருளாதார மறுசுழற்சின்ற மாதிரி தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம் வளரும். அதை நோக்கி நகர்ந்தால் தமிழகத்துக்கு இந்த வரி வருவாயெல்லாம் பல விஷயங்களில் ஈடுகட்டப்படும். அதனால் கிட்டத்தட்ட இது நீங்கள் வந்து ஒரு சமூக நல திட்டங்கள்ன்றது வந்து நமக்கான இப்போ மாணவர்கள் கொடுக்குற லேப்டாப்பு, மாணவர்கள் கொடுக்குற இலவச கல்வி, இலவச சீருடை, என்ன இலவச மாணவர் கொடுத்தாலும் சரி, அவர்கள் நமது சொத்துக்கள். நாளைக்கு அது இதாகும். இலவச வேட்டி சேலை அதெல்லாம் வந்து நெசவாளர்களுக்கு பயன்படும். அவர்கள் அந்த அவருடைய பொருளாதாரத்துக்கு. அப்புறம் தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து வருஷத்தில் ஒரு தடவை, வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வருது. அதான் பெருசு. ஆனால் இந்த உரிமை தொகை 1000 ரூபான்றதே டிஎம்கேயில் ஃபெயிலியரான ஒரு விஷயம். அதற்கு பதிலாக வேறு சில விஷயங்களில் மண் சார்ந்த திட்டங்கள், தொழில் முதலீடுகள் இந்த மாதிரி கொண்டு போனால் கரெக்டுன்றது தான். ஏற்கனவே அதிமுக இந்த கறவை மாடுகள் திட்டமும் அறிவிச்சு தானே. ஆமாம், அதான் சொல்கிறேன். அந்த பாதையில் தான் போகணுன்றேன். அந்த மாதிரி அறிவிச்சிருந்தாங்க, அதை பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வெறுமனே நமக்கு 40,000 கோடி ரூபா டாஸ்மார்க்கில் நேரடி வருவாய் வருது. அதையே நீங்கள் பால் பொருட்கள் பக்கம் திருப்பினீங்கன்னா, டாஸ்மார்க்கை நாங்கள் குறைக்கிறோம், பால் பொருட்களுக்கான விற்பனையை ஊக்குவிக்கிறதுக்கான வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு வீடுதோறும் கறவை மாடுகள், இளைஞர்களுக்கு பால் பொருட்கள் உற்பத்திக்கான அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள், கூட்டுப்பண்ணை, இந்த சொசைட்டி இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நந்தினியும் அமுலும் டாப்பில் இருக்குது உலக அளவில். நம்ம ஆவினை டாப் லெவலில் கொண்டு போயிடலாம். இன்றைக்கி பிரதமர் நம்முடைய விவசாயம் சார்ந்த மண் சார்ந்த விஷயங்களை ஏற்றுமதிக்கு ரொம்ப அங்கங்கே போகிற இடத்துலாம் ஒப்பந்தம் போகிறாரு, ஊக்குவிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணுனா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மதுவை நம்பிலாம் இருக்க தேவையில்ல. மது கடைகளை மூடுற வேலையை பண்ணிவிட்டு இதை அதிகப்படுத்தலாம். இளைஞர்களுக்கும் கிராமப்புற சுயசார்பு பொருளாதாரமும் அதிகரிக்கும். அப்போ இந்த 2000 ரூபாலாம் தேவையில்லை, அவங்க தருவாங்க 2000 ரூபா நமக்கு. அதனால் அதை நோக்கி நகர்கின்ற வேலையை பண்ணணுன்றது தான். இப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு திமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்திருக்கு, அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார்? அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுறது, அதான் மேட்ரு. 1000 ரூபா தான் எங்களுடைய சாதனைன்னு சொன்னீங்களே, இந்த 2000 ரூபா உன் பொருள் எடுத்து ஒன்றே போடுறேன். பெண்களுக்கு இலவச பேருந்தா இந்த ஆண்களுக்கும் உன் பொருள் எடுத்து ஒன்றே போடுறேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நீ சரியாகவே பண்ணல, 150 நாள் நீ சொன்ன, நான் 150 நாளை பண்ணி அதை இன்னும் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுறாங்க வேலை. அதனால தான் அலறாங்க சார். இப்போ கிட்டத்தட்ட தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் ஒரு 2 மாதத்தை அறிவிச்சிருவாங்க. 45 நாளுங்க. அதுதான் 1.5 மாதத்தை அறிவிச்சிருவாங்க. ஆனால் இந்த சூழலில் வந்துட்டு இன்னும் திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி வந்து ஒன்றும் இழுபறி ஆகிட்டு இருக்குது. டெல்லிக்கு போயிருக்காங்க. ராகுலோட நிலைப்பாடு கூட மாறிக்கிட்டே இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களாக வருது. எப்படி சார் பார்க்குறீங்க? ராகுல் லண்டனில் இருந்தால் ஒன்று யோசிப்பார், கர்நாடகாவில் இருந்தால் ஒன்று யோசிப்பார். முட்டு சந்து கூட்டு போதில் ராகுலை தாண்டி பெரிய ஆள் யாருமே இல்லை. தன்னை மட்டும் இல்லை, இப்போ கூட இருக்கிற கட்சியை சேர்த்து முட்டு சந்து கூட்டு போவார். தேஜஸ்வி யாதவ் பீகாரில், இந்த இப்போ இங்கே மகாராஷ்டிராவில், இந்த மாதிரி அவர் முட்டு சந்து கூட்டு போகாத ஆளே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸு அதுக்கு திமுக இல்லை அதிமுக விட்டால் வேறு நாதி கிடையாது. ஏன்னா இவர்கள் தான் கட்சி, பெரிய கட்சி. ஆமாம், செலவுக்கு பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. இந்த நேரத்தில் தாவேகா இப்போ வந்திருக்குது. இவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தம், காங்கிரஸுக்கும் திமுகக்கும். வேண்டாத பொண்டாட்டி விரும்பாத புருஷன் கூட வாழ்கிற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் வந்து 21 எலெக்ஷனில் 25 சீட்டு கொடுத்து சுத்தமாக காலி பண்ணீங்க. அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக. அதனால் இன்னொன்று, இந்த 5 வருஷத்தில் மாற்றே இல்லை. அப்போ இவர்களுக்கு சிலுவை சுமந்து கெட்ட பேர் வேறு. ஏற்கனவே காங்கிரஸ் அந்த வேலையை பண்ணோம், கூடுதலாக இந்த கவர்மெண்ட்னால கெட்ட பேர். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டனால விஜய் வரானோன்னா ஒரு டீம் வந்து விஜய் கூட போகலான்னு முட்டாள்தனமாக சொல்லுது. விஜய் அங்கே ஒன்றும் இல்லை, அதுவே ஓட்டக்காரு. இது கேரவனில் ஓட்டக்காரை கட்டினா ஓட்டக்காரில் கேரவனை கட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இவருங்க வந்து அங்கே போகலான்னு ஒரு டீம் பேசுது. இதை வந்து ஏன் காங்கிரஸ் அனுமதிக்குதுன்னா, இந்த விவாதம் பெருசானா தான்
டிஎம்கே கொஞ்சமாவது இறங்கி வருவாங்க, ஒரு 40 சீட்டாவது கேட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் காங்கிரஸ் தலைமையோ ஒழுங்கான காங்கிரஸ்காரனுக்கு தெரியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, விஜய் கூட போனாலும் விளங்காது, திமுக தான் நமக்கு பெட்டர் சாய்ஸ்னு. திமுக இறங்கி வர வாய்ப்பு இருக்கா காங்கிரஸுக்கு? இந்த பேச்சு திமுகங்கிற வழி இல்லையாங்க. நீங்கள் திமுக வந்து நீ போ அப்படின்னு சொல்லி ஒருவேளை காங்கிரஸு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போதில்ல அப்படின்னு தாவேகா கூட போகிறாங்க வச்சுக்கோங்க, நஷ்டம் யாருக்கு? திமுகவுக்கு தானே. நீங்கள் மதசார்பற்ற அப்படின்னு ஒரு இதை உருட்டுறீங்கல்ல, அது எல்லாம் விஜய்கிட்ட போயிடும். இல்லை, காங்கிரஸுக்கும் பாதிப்பு இந்திய அளவில் இருக்குல்ல சார். இந்திய அளவில் இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குது. காங்கிரஸுக்கு இந்திய திமுகவும் அதில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குல்ல. காங்கிரஸுக்கு இந்திய அளவில் தாவேகா கூட போனால் பெரிய நஷ்டம். ஏன்னா 25 எம்பிக்கள் வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது திமுக. ஆமாம், பாராளுமன்றத்தில் முறுக்கக்கூடிய ஸ்டைலில் இருக்காங்க. அது 29 திமுகவோட இருந்தால் தான் எம்பி ஜெயிக்க முடியும், இல்லை ஓரளவுக்கு காலம் தள்ள முடியும். இவங்க தாவேகா கூட போனால் அங்கே என்ன இருக்குது? முதல்ல நேற்று சேர்த்து செங்கோட்டையனே எங்கே இருக்கிறாரு? அவங்களுக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்கா? கட்சி ஆஃபீஸ் நான் சொல்கிறது, அந்த ஆஃபீஸ் திறந்துருக்கணும், எல்லோரும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும், தொண்டர்கள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். கட்சி தலைவர்களுக்கு தனித்தனி கேபின் இருக்கணும், அங்கே அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கணும். சார்பு அணிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, அது இது எல்லாம் அது இதுக்கு தனித்தனி தலைவர்கள், அவர்கள் இயங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கணும். டே டு டே இது நடக்கணும், ப்ரெஸ் மீட் நடக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் நட சாத்துவாங்க தெரியுமா, ஐயப்பன் இது சீசன் முடிஞ்சோன்னு நட சாத்திடுவாங்க. அதோட 6 மணிக்கு மேலே யாரும் உள்ள வரக்கூடாது. அது இல்லை, டிசம்பர் மாதத்தில் ஒரு நடை சாத்திடுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய பாதைன்னு ஒன்று திறப்பாங்க, அது பொங்கல் கழிச்சு அதையும் சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் விசுக்கு எதுக்கோ திறப்பாங்க. அந்த மாதிரி இது இந்த இது சீசன் கூட்டம், சீசன் மாதிரி நட சாத்துறது. எது இந்த என்ன பங்களா என்ன இடந்து அவருடைய இது பனையூர் அந்த பில்டிங் கதவு. அதனால் இப்படிலாம் வச்சுட்டு ஒரு கட்சி நடத்த முடியுமா? எம்ஜிஆர், நான் எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் வருஷம் பூரா அவர் வாழ்க்கையில் கொண்டாடின பெரிய பண்டிகை பொங்கல். நாடக காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிற விஜய் கொண்டாடாத பண்டிகை பொங்கல். இப்படி இருந்தால் நீ எப்படி மக்கள்கிட்ட ஒட்டுவ? கூட வரணுங்க புத்தி சொல்லணும்ல. தலைவரை உள்ளே போய் உக்காந்துக்காத, வெளியே வா. சமைச்ச பொண்ணா இன்றைக்கி தைரியமாக சமத்துவ பொங்கல் ஆண்களோட சரிசமாக எல்லாத்துலேயும் போட்டி போடுறாங்க. நீ இன்னமும் சமைஞ்ச பொண்ணுன்னு கூட இனிமேல் சொல்ல முடியாதுங்க. உதாரணம், சமைஞ்ச பொண்ணுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி ஆணுக்கு பெண்கள் எல்லா இடத்துலையும் இதாக இருக்காங்க. அப்போ நீ வந்து அதுலேயும் ஒன்று உதாரணம் சொல்ல முடியாது. ஏன் தான் அப்படிங்கிறியோ தெரில. ராகுல் காந்தி இங்கே வந்து சமத்துவ கொண்டாடி போகிறாரு. ராகுல் காந்தி கொண்டாட்டு போகிறாரு, எடப்பாடி கொண்டாடுறாரு, ஸ்டாலின் இங்கே கொண்டாடுறாரு, அங்கே கொண்டாடுறாரு. மோடி போதாத குறைக்கு அவங்க பண்ணை வீட்டில் போயிட்டு உரி அடிச்சுன்னுக்கிறாரு. பொண்டாடி இவர் கயிறு இழுக்க, அவங்க அந்நியார் அடிக்க, அப்புறம் அந்நியார் கயிறு இழுக்க, இவர் அடிக்க, ஒரே கொண்டாட்டம். மோடி இங்கே கூட்டு வச்சு கொண்டாடுறாரு. நீ இன்னமும் துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற. அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்? கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம், துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு அந்த 41 பேரை சொல்லியிருந்தேன்னா இப்போ இருக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அவரே துக்கத்தில் இருக்கிற அவருக்கு தீபாவளி கூட கொண்டாடல சார். தீபாவளிலாம் கொண்டாடல. தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு அறிக்கை விட்டாங்கண்ணா. ஆமாம், அதான் சொல்கிறேன். தீபாவளி கொண்டாடக்கூடாதுட்டாங்க, கிறிஸ்மஸ் மட்டும் ஜாலியாக கொண்டாடினாங்க. இதுனா நியாயம்? கடைசியாக எங்கே பார்த்தோம் அவரை? மலேசியா விழாவில் பார்த்தோம்ல. ஆமாம், விழாவில் கடைசியாக அந்த ஒரு அரிய வகை மானினம் இது கடைசியாக அமேசான் காடில் கண்டெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு காணவில்லை. அப்புறம் எங்கே பார்த்தோம்? இந்த காட்டில் இந்த இடத்துல காணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறார். இப்போ கடைசியாக எங்கே காணப்படுவார்? சிபிஐ விசாரணை போகும்போது காணப்படுவார். இப்போ மறுபடியும் 19ஆம் தேதி அவருக்கு மறுபடியும் சிபிஐ அழைப்பாணை வந்திருக்கு. ஜனநாயகன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த தேர்தலுக்குள்ள? ஜனநாயகன் வந்து இவர்கள் பண்ண தப்பு தாங்க, அது அவர்கள் தப்பே கிடையாது. ஆணவம் இருக்குல்ல. நீங்கள் வந்துட்டு தொண்டன்ட்ட ஏதாவது போட்டு பாருங்களேன், உனக்கு என்ன, நீ வேணால் கட்சி நடத்த, நாங்கள் எப்படி வேணா இருப்போம், நீ என்ன கேட்குறது? இப்படி தான் இந்த ஆணவம் இருக்குல்ல. இந்த ஆணவத்தில் அழிஞ்சது தான் ஜனநாயகம். படம் எடுத்துட்டேன், ஜூன் மாதமே மே மாதமே முடிச்சிட்டேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஒரு 3 மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் விட்டுருங்க. நவம்பர் டிசம்பர் 60 நாளைக்கு முன்னாடியே சென்சாருக்கு அனுப்ப வேண்டியது தானே? அதனால் தென்னாவிட்டு நீ அரசியலுக்கு வந்துட்டல, உனக்கு தொல்லை கொடுப்பாங்கன்னு தெரியும்ல. அப்போ நீ முன்கூட்டியே அந்த 60 நாள் முன்னாடி அனுப்பிச்சிருந்தனா நீ என்ன பண்ணாலும் இந்த காட்சி தப்புவா, அது சரிங்க நாங்கள் பண்ணோம், நீக்கணும், சரி பார்த்துக்கலாம், ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பு. எவ்வளோ நாள் ஆகும் நீ கமிட்டி போகிறதுக்கு? 3 நாள் ஆகும், போட்டுக்கோ. பண்ணிட்டியா? ரிவைஸ் பண்ணிட்டியா? சர்டிஃபிகேட் கொடு, முடிச்சிருக்கலாமா?
இல்லை அதில் ஏதாவது பிரச்சனையா கோர்ட்டுக்கு போகலாம். நீ என்ன பண்ணுற, பழைய பாணியிலேயே, அதாவது ஒரு எப்போவுமே இருக்கிற மாதிரி நீ கட்சி ஆரம்பிச்சுன்னு மறந்துட்டார் இவர். எனக்கு என்னென்னு போய் தட்கலில் போடுறாங்க 15 நாளைக்கு முன்னாடி. அதில் கூட தப்பு கிடையாதுன்றேன். பராசக்தி படத்தை நாள் பார்க்குது குழு, 2வது நாள் ஜனநாயகம் பார்க்குறாங்க. 2 பேருக்குமே பிரச்சனை, இந்தந்த காட்சிகள் பிரச்சனை நீக்குன்றாங்க. அவங்க வந்து நான் நீக்கிறேங்க அப்படின்னோன்னா அவங்க ரிவைஸ் கமிட்டி போட போகிறேன்றாங்க. போடுங்கன்றாங்க. ரிவைஸ் கமிட்டி போட்டுடுறாங்க. போட்டோன்னே 2 நாளில் சொல்கிறாங்க நீக்கின்றாங்க. நீக்கிட்டாங்கன்றாங்க. உடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, வாங்கி வந்துடுறாங்க. இவங்க ரிவைஸ் கமிட்டி போட போகிறேன்னொன்னே கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் இந்த ஐடியாலாம் கொடுக்குறான்னு தெரில. கோர்ட்டுக்கு போனோன்னே கோர்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னுக்குறோம், ரிவைஸ் கமிட்டி போட்டு என்னான்னு பார்த்து சொல்லிட்டோன்னா அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்களோ நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி வேலை நடந்துட்டு இருக்கும்போது கோர்ட்டுக்கு வந்தான்னு அர்த்தம் அப்படின்னோடனே சிங்கிள் ஜட்ஜி அம்மா என்னென்னவோ கொடுத்துட்றாங்க. உடனே அவங்க டபுள் ஜட்ஜி போகிறாங்க. தலைமை நீதிபதி அமர்வது அவர்கிட்ட போய் இதே மாதிரி சொல்கிறாங்க, என்னப்பா பிரச்சனை மாதிரி இது. அவங்க ஏம்பா அவங்க தான் வேலை பண்ணுகிறாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு இது பிரச்சனை, படத்தையே வெளியே வரக்கூடாது ஏதாவது சொன்னால் சொல்லு, நான் சொல்கிறேன். இல்லைங்க நாங்கள் 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணோம். அது உன் பிரச்சனையா, நீ 9 ரிலீஸ் பண்ணதுக்காக நான் உட்காந்து ஓவர் டைமாக பார்க்க முடியும்? அதெல்லாம் வேலை கிடையாது. 21ஆம் தேதி வா போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போது இந்த பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ 21 சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. இந்த ஐடியாவும் எந்த பைத்தியக்காரன் கொடுத்தான்னு தெரில. ஏன்னா ஒரு வழக்கு அதுவும் தலைமை நீதிபதி அமர்வுள்ள விசாரணையில் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டு கண்டுக்காது. செந்தில் பாலாஜி கேஸ் இங்கே ஜாமீன் போட்டு அங்கே போயிட்டு எனக்கு ஜாமீன் கொடுக்க சொல்லி அவங்க உத்தரவிடுவேன்னாங்க. அங்கே போய் அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு, அவங்க முடியாதுன்னு சொன்னால் அப்புறமா வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. பல தடவை நடந்தது. கண்டிப்பாக இதே தான் இப்போ நடந்திருக்கு. என்ன சிங்கிள் ஜட்ஜி நாங்கள் கொடுத்த தீர்ப்பே தப்பாக சொல்லி வச்சுக்கிறாங்க. அதையே நாங்கள் கண்டிக்கிறோம். இது வந்து எங்கே இருக்குது, தலைமை நீதிபதி விசாரிக்கிறேன் என்றைக்கு 21 அதான் விசாரிக்கிறேன்ட்டார்ல, அப்புறம் இதுக்கு இங்கே வந்த அவர் விசாரிக்கிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் கிளம்பு, தேவையாது. இதுக்கப்புறம் 21 வருது. நீ அதுக்கு முன்னாடியே மறுபடியும் போய் அந்த இது சென்சார் போர்டெலாம் பார்த்து சார் ரிவைஸ் கமிட்டி சீக்கிரம் போடுங்க சார், நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிஷன் நான் கேட்டுக்கிறேன் சார், 21 விசாரணை வரும்போது நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா 21 அந்த இது மறுபடியும் விசாரித்து இன்னும் 2 நாள் தள்ளி வைக்கிறாரு வச்சுக்கோங்க. மறுபடியும் விசாரணை வந்து அன்றைக்கி விசாரித்து ஒரு ஆர்டரே போடுறாரு, ஏன்பா ரிவைஸ் கமிட்டி போட்டு சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னா ஆர்டர் காப்பி வரணும்னு அவங்க பக்கம். அப்போ ரிவைஸ் கமிட்டி போட்டுன்னு ஜனவரி 26 கூட ரிலீஸ் ஆகாது. அப்போ ஜனவரி 26 ரிலீஸ் பண்ணோன்னா ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படி இறங்கி போகணும். இதுதான் இதில் எங்கே அத்துமீறல் நடந்திருக்குது? இல்லை, இது பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்துட்டு பாஜகவை எதிர்ப்பு மனநிலையே விஜய் இருக்கிறனால இதை வந்து சரியான ஒரு எது பண்ணாலும் அதுதான் சொன்னால் என்ன பண்ணுறது. கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் தரல அப்படின்னோடனே அரசு தொல்லை கொடுக்குது, போலீஸ் காவல்துறை அராஜகம் அப்படி இப்படின்னு. கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தா அங்கே போய் பேசுறது இல்லை, ஏரோட்ராமில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆர்டின்னு வச்சுக்கின்னு எல்லாரையும் கூப்பிட்டுக்கின்னு மொல்லமாக வர்றது. போலீஸ் உங்களை அனுமதிச்சு தானுங்க செஞ்சது. தடியடி நடத்தையாக வரட்டுனாங்க. என்ன திமிர்த்தனம், வண்டிக்குள்ளே உட்காந்துக்கின்னு ஆர்டின் காமிச்சிக்கின்னு 4 ஹவராக திருச்சியிலேருந்து வந்தீங்கல்ல, எவனையாவது பற்றி கவலைப்பட்டீங்களா? ரோட்டில் வர்றவனை ஏர்போர்ட் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணோம் எவ்வளோ பேர். கண்டிப்பாக அன்னைக்கெலாம் நாங்கள்லாம் பேசும்போது திட்டுறானுங்க வந்து இதே மாதிரி தான். நீ கட்சியாக நடத்திக்கோ, நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், உனக்கு பேச வரல, அதை ஈடுகட்டுறதுக்கு ரோட் ஷோ நடத்துகிறேன், இது தப்பு, இது என்றைக்காவது சிக்கலாகும். அது கரூரில் நடந்து போச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்களுக்கு பண்ணல. கரூரில் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு போலீஸு பர்மிஷன் கொடுக்க ரெடி ஆகிடுச்சு. எஸ்பி 11 மணி வரைக்கும் உட்காந்துட்ருக்காரு. இவங்க போய் பர்மிஷனை கேட்கல. மண்டபம் 2 மண்டபம் ஏடிஎம்கே சார்பில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதில் 1 பிஜேபி மண்டபம். அவர் யார் போலீஸ் சத்தா நான் தரேங்க அப்படின்னு கொடுத்துட்டாப்புல. இதில் ஒரு மண்டபத்தில் இவர் பணமே கட்டிட்டாங்க. 2 நாள் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. 2 நாளாக மண்டபக்கார் கேட்குறாரு என்னங்க ஆச்சுன்னு. பாசனம் மாவட்ட செயலில் மாட்டிட்டாப்புல. இவங்க இங்கே என்ன தெரியுமா சொன்னாங்க, பப்ளிக்கில் போலீஸ் பர்மிஷனே கொடுக்கல, மண்டபம் கிடைக்கலன்னு உருட்டினாங்க. நான் அன்றைக்கி பல இதில் மண்டபம் பேர் மோருன்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக என்னைய மறைக்கிறீங்க, இந்த மாதிரி தான் வேலை செய்கிறது. என்ன வேலை செய்யணுன்ற அடிப்படைனால ஒரு சாதாரண கோர்ட் விவகாரம், ஒரு சென்சார் போர்டு பிரச்சனை எப்படி போய் பெருசாக்கிட்டீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி எல்லா விஷயத்தையும் பெருசாக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, அந்த அனுபவம் இருக்குங்க. ஏங்க இவர் அனுபவம் கிடையாதுங்க. இவர் எல்லா படம் நடிச்சிருந்தாலும் இவர் வானா வருவார், நடினா நடிப்பார், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. இவர் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு. எம்ஜிஆர்கிட்ட
படத்தில் அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சவர். அதுக்கு இணையான்னு சொல்லணும்னா கமலை தான் சொல்லணும். சினிமாவுடைய அனைத்து டெக்னிக்கலும் தெரிஞ்சவர்னு. எம்ஜிஆர் கேமரா இயக்க தெரியும், கோணம் வைக்க தெரியும், பாடல் காட்சிகள், இசை, டியூனு ஒரு 50 டியூன் போட்டு அவர்கிட்ட காமிக்கணும். அவர் செலக்ட் பண்ணுவார், இந்த டியூன் இந்த டியூன் இதெல்லாம் போட்டு சேர்த்து போடுன்னு. எம்ஜிஆர் பாட்டு ஏதாவது சோட போயிருக்குதா? கிடையாது. பாடல் வரிகள் சோட போயிருக்குதா? வசனங்கள், காட்சி அமைப்புகள், உடைகள், ஏன் எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் கவனம் செலுத்துவார். இவரும் சில விஷயங்கள் தேர்வு பண்ணுவார்ல, இவங்க இது வேணும் இவங்க ஒரு ஹீரோயின் மட்டும் செலக்ட் பண்ணுவார், இந்த ஹீரோயின் வேணும் எனக்குன்னு. நீங்கள் வேறு படம் ஆட்சிக்கு வர போகிற 5 வருஷத்தில் கட்சி ஆரம்பிக்க போகிற ஒரு கடைசி 5 வருஷத்துக்காவது மனம் தெரிஞ்ச மைந்தன் மாதிரி ஒரு நல்ல படங்களாக எடுத்து கொஞ்சம் சமுதாய அக்கறையோட ஒரு இளைஞன் வர்றான், அரசியல் நிற்கிறான், ஜெயிக்கிறான். அப்படி ஒரு படம் தான் சார் ஜனநாயகம் சொல்கிறாங்க. ஏங்க கடைசியா போன படத்துக்கு முந்தின படம் என்ன படங்க? போதை மருந்து விற்கிற படங்க. இவர் தான் போதை மருந்து விற்பார். ஃபேமிலியே போதை மருந்து விற்கிற ஃபேமிலியாக சார். கடைசியில் திருந்துறாருல சார். கடைசியில் திருந்தினா படம் பூரா எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் திருந்துன்னா படத்தை பார்க்குற இளைஞன் எப்படி எடுத்துக்குவான்? நான் பாட்டு பாடுவல, நான் ரெடியாக வரவான்னு. எதுக்குங்க நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிற பதில் இது. எவனாவது டைரக்டர் வருவான், சார் இப்படி சார்னோன்னா நல்லா ஓடுமா? ஓடும். 600 கோடி சம்பாதிக்கலாம், ரைட்டு. ஜனங்களை பற்றி கவலையே படாத. அதான் வந்து நிற்கிது முட்டிக்கின்னு. எந்த நாலேஜும் கிடையாது, அரசியல் ஜீரோ. இல்லை கட்டி பொதுச் செயலாளர் கொண்டு வந்து ஒரு நல்ல ஆளை போடாமல் இந்த மாதிரி இன்னொரு ஜீரோவை போடுவாரா? இந்த செங்கோட்டையெல்லாம் ஒரு ஆளுன்னு எடுத்து வைப்பாங்களா? இன்றைக்கி என்ன செங்கோட்டையன் எங்கே இருக்கார்? எம்ஜிஆர் படத்தை இது மாலை போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுக்கிறாரு, இவ்வளோதான். ஏன் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை நீ தான் எம்ஜிஆர் பொதுவான தலைவர், யாரும் அதற்கு சொந்தம் கொண்டாடணும்னா எம்ஜிஆர் பிறந்தநாள் தான் குறைந்தபட்சம் ரசிகர்களை படம் வச்சு மாலை போட சொல்ல வேண்டியதானே? கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கும்ல. அதிமுக அங்கே கொண்டாடுற மாதிரி தாவேக்கா கொண்டாடி. அதனால் அவங்க அதுக்கு லாய்க்கும் இல்லை, பல விஷயங்களை தப்பாக முடிவெடுக்கிறாங்க. இதுலையே எப்படின்னா தேர்தலை சந்திக்கிறதுல பாருங்கள், இப்போ வரைக்கும் எதாவது வேலை ஆரம்பிச்சிருக்காங்களா? நேற்று ஒரு குழு போடுறாராம், அந்த குழு வந்து பிரச்சாரம் இதில் இது பண்ணுமா. அந்த குழுவில் பிரச்சாரக தலைவர் மாநில செயலாளர் இருக்கார், நாஞ்சில் சம்பத்தே இல்லை. இது மாதிரி தேர்தல் தயாரிப்பு குழு ஒன்று போட்டாங்க, அதில் ஆதவ அர்ஜுனாவே இல்லை, செங்கோட்டையனும் இல்லை. இவங்களை தவிர்த்துட்டு தேர்தல் அறிக்கை எப்படி தயாரிக்க முடியும்? இதுதான் இவர்கள். அவங்க வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமையில் இருப்பாங்க சார். வாட்ச் பண்ணுறாங்களா? அடுத்து இதெல்லாம் கொண்டு வந்த பின்னாடி அவங்க ஒரு அறிவுரை ஒன்றும் கிடையாது, அந்த குழு தான் தயாரிக்கிறது. அப்புறம் என்ன இது? ஏன் அந்த குழுலேயே போட வேண்டியது என்ன சார்? நிச்சயமாக ஆராஸ் அவருடைய சமீபத்தில் இந்த தனியார் நிகழ்ச்சியில் வந்து ஆராசா அடி வாங்காத இடமே கிடையாது. லேட்டஸ்ட்டாக நேற்று அடி வாங்கியிருக்காரு, அதானே கேட்குறீங்க? இல்லை, அவர் குறிப்பாக வந்து இந்த மாணவர்கள்லாம் கேள்வி வைக்கிறாங்க. கேள்வி வைக்கும் பொழுது மத்திய அரசை நீ குறை சொல்கிறீங்க, மணிப்பூரை வந்து பேசுகிறீங்க, இங்கே ஏன் வேங்கை வயல் பற்றி பேசலை? கிட்டத்தட்ட முதல்வரும் இங்கே வேங்கை வயலுக்கு போகலை, பிரதமரும் மணிப்பூருக்கு போகலை, ரெண்டையும் ஒரே கோட்டில் பார்க்காம அதை மட்டும் குற்றமாக சொல்கிறீங்க, இதை வந்து இதாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருமே இது ரெண்டையும் ஒரே ஒப்பீடாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான பதிலும் சொல்லியிருக்காரு. டென்சிட்டின்றார். அது ஒரு மீம் கொடுத்துக்கிறாரு, வெயிட் 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 அப்படின்றாரு. அது இன்னைக்கு மென்மேல் அது மீமில் அது ஒன்று சேர்ந்துச்சு, எக்ஸ்ட்ரா பிட்டிங். அவர் என்ன சொல்கிறாரு, மணிப்பூர் டென்சிட்டியை பார்க்கணுமா, மக்கள் வேங்கை வயல் டென்சிட்டியை பார்க்கணுமா. இது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு யார் குற்றவாளி தெரிஞ்சால் தான் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க முடியுமா? தெரியுதா? இன்வெஸ்டிகேஷனில் தான் யார் குற்றவாளின்னு தெரியும், யார் இந்த வேலையை பண்ணான்னு தெரிஞ்சால் தான் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க முடியும்னு அவர் நேற்று சொல்கிறாரு மாணவர்கள்ட்ட. இவங்கெல்லாம் பாருங்கள், இந்த தலைவர்கள் இன்னும் உருட்டுறாங்களே, சாதாரண மாணவர்கள், அவங்களுக்கு பெருசாக அரசியல் நாலேஜ் இருக்காது, அவங்ககிட்ட மாட்டிகிட்டு முடிக்கிறாங்க. இந்த சரவணன் ஒரு வக்கீல் ஒருத்தருக்கிறாரு தெரியுமா? அவர் பேர், அவருக்கு இன்னொரு பேர், நல்ல பட்ட பேர் ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அப்படியே பொங்குவார். அவர் வந்து ஒருத்தன் கேட்குறான், பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை நீங்கள் இதை ஏற்றுக்குதா இல்லையா திமுக சொல்லுங்கன்னு. அதுக்கு அவரால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியல. இவர் ஆராசா இது மட்டுமா? திருமாவளவன் அந்த பிரச்சனையிலே ஜாதி தலைவர்ன்றார் திருமாவளவன். ஆமாம், இவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை எப்பொழுதுமே கேவலப்படுத்துவார்கள், உதவி செஞ்சவனும் கேவலப்படுத்துவாங்க. இப்போ தான் எம்ஜிஆர் பற்றி சொன்ன பாருங்கள், கூட்டணி இவங்க உலகத்திலேயே இவங்க தலைவர்கள் மட்டும்தான் சிறந்த தலைவர்கள், மற்ற எல்லாம் ஒன்றும் இல்லாதவன். காங்கிரஸ் இவங்களை சில கேள்வி கேட்ட உடனே காங்கிரஸை பாஜக டீம் பண்ணிட்டாப்புல. இருக்கிறதுலையே 2 கட்சி தான் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுக்குற கட்சி, ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று சிபிஎம் இடதுசாரிகள். அவங்களே பாஜக பி டீம் சொல்கிற அளவுக்கு இவர்கள் அவதூறு கிளப்புவார்கள். அதில் தான் ஆராசா மாட்டிக்கிட்டு முழிச்சார் நேற்று, கண்டதை வளர்னார்.
மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போல, சரி மணிப்பூருக்கு பிரதமர் போகிறாரு போல, நீங்கள் ஏங்க வேங்கையில் போகலன்னா அது முதல்வர் போகிற அளவுக்கு பெரிய மேட்டர் இல்லை. இப்போ நடந்துருந்தால் முதல்வர் அங்கே போயிருப்பார். கண்டிப்பாக. ஜல்லிக்கட்டு பார்க்குற அளவுக்கு முதல்வருக்கு டைம் இருக்குதுன்னா, வேங்கை வயல் பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லையா? அது வந்து சில நபர்கள் சார்ந்து தான். ஏங்க பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதியில் தண்ணியில் மலத்தை ஒரு வாரமாக கலந்துருக்காங்க. பலருக்கு உடல் உபாதைகள் வருது. கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மேட்ரு இது. இவர் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்புறம் பெரம்பலூரில் நிற்காம ஏன் நீலகிரியில் போய் நிற்கிறீங்க? ஒரு செம்ம கேள்வி அது. கண்டிப்பாக. அந்த கேள்விக்கு இவர் சொன்ன பதில் தான் அதோட காமெடி. இங்கே இருந்தாராம் அது பொது தொகுதியாக மாறினோன்னா அப்போ தான் தெரிஞ்சிச்சான் நீலகிரியில் பூர்வகுடி மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. உடனே இவர் அங்கே போய் நின்று ஒரு இது பண்ணுறாராம். நாளைக்கு அது பொது தொகுதி ஆகிட்டா விழுப்புரத்துக்கு வந்துடுவீங்களா? உருட்டு தானே, இந்த உருட்டு தானே. உங்கள் கட்சியுடைய சமூக நீதி உங்களை பொது தொகுதியில் நிற்க விட மாட்டேங்குது. பெரம்பலூரில் தான் உங்கள் ஆஸ்தான தொகுதி. அங்கே பொது தொகுதி ஆனோன்னா நீ தனி தொகுதியில் தான் நிற்கணும்னு அவர் அங்கே அனுப்புகிறாங்க நீலகிரிக்கு. இதை எப்படி உருட்டுறாரு பாருங்கள். இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. இன்னைய வரைக்கும் விசிகாக்கு அந்த 2ல் 1 கேட்டாங்க, 3 கேட்டாங்க ஒரு பொது தொகுதி எம்பி சீட்டுக்கு. தரவே இல்லையே. வன்னியரசுனா சொன்னார், பொது தொகுதி நிற்கிற அளவுக்கு வளர்ந்துட்டிங்களான்னு எங்களை கேட்டாங்கன்னு பேட்டியிலே சொன்னார். அதனால் இவர்கள் சமூக நீதி தான் கவின் ஆணவ கொலை மாதிரி நடக்கிற விஷயத்தில் கூட ரொம்ப சாதாரணமாக போகிறது. அந்த அம்மா ஆணவ கொலை பண்ண அந்த சுர்ஜித்ன்ற பையனுடைய அம்மாவும் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஆமாம். அம்மாவுக்கு ஜாமீன் என்னன்னு கேட்டால் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. ஒத்துழைச்சா இப்போ சுர்ஜித்துக்கும் கொடுத்துட வேண்டியதானே, கொலை பண்ணவனுக்கும் கொடுக்க வேண்டியதானே. சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ தான் ஒரு தேர்தல் அங்கீகாரம், இப்போ ஒரு பொது நீரோட்டத்தில் பயணிக்கிறன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ திமுக கூட விசிகாவும் தொடர்ந்து இந்த சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்ற ஒரு கொள்கையில் இருக்கிற பொழுது அது மட்டும் தான் பண்ணுறேன். இல்லை, இப்போ இவரை வந்து ஒரு சாதிய தலைவராக ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய, அதுவும் ஆராஸ் அவர்களை வைத்தே ஒரு சாதிய தலைவர்ன்ற சொல்லக்கூடிய தேவை இது வந்திருக்கு. இதனோட பின்னணி ஏதாவது இருக்கா சார்? திருமாவளவனை இவர்கள் அவமானப்படுத்துவது, அந்த கட்சியை ஒன்றுலாமாக்கிறது, இந்த வேலை இன்றைக்கி நேற்று இல்லை, 2011 முன்னாடி தான் பண்ணுறாங்க. கலைஞர் தான் திருமாவளவனை பாதுகாத்ததெல்லாம் பண்ணார். ஜெயலலிதா அதை விட ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் ஜெயலலிதாவே வார்த்தை விட்டு மாட்டிக்கிட்டார். ஞாபகம் இருக்கா சமீபத்தில்? அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் ஆகவே ஆகாது. அது ஆகாதுன்றது காரணம் என்னென்னா, ஒரு தடவை நடுவில் போய் வெளியில் நின்னார். அது எந்த வருஷம்னு எனக்கு சரியாக ஒரு தேர்தலில் திருமாவளவன் ஒன்றும் இல்லாமல் ஆகி தனியாக அவரு கிருஷ்ணசாமி எல்லாம் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போனார். அதற்கு பிறகு 2016 இவரை வந்து வெளியில் அனுப்புகிறாரு ஸ்டாலின். அப்போ கலைஞர் வந்து கிட்டத்தட்ட செயலிழந்து விட்டார். இதை பயன்படுத்தி திருமாவளவன் வெளியில் அனுப்புகிறார். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தனியாக நிற்க போகிறோம், அதனால் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொன்னாருன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக சொல்லி அனுப்பிச்ச மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அப்படி சொன்னால் இவரே வந்து திமுக தலைவர் கருணாநிதியை வந்து கட்டுவீரின்ற லெவலுக்கு பேசினார். அப்போ மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சுட்டு திமுகவை அப்படி தாக்கி பேசினார். ஆனால் ஃப்ரெண்ட்லியாக வெளியே அனுப்பிச்சாருன்றாரு. அதனால் இவரை வந்து எந்த வகையில் மட்டுப்படுத்த முடியுமோ அந்த வேலை. இன்றைக்கி விசிகாவில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் ஒரு சிந்தனை செல்வன் போன்றவர் தவிர மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட திமுகவுடைய இதாக மாறிட்டாங்க. ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி எஜமானனை மிஞ்சி எஜமான விசுவாசம்லாம் மாறிட்டாங்க. அப்போது இவர் நினச்சா கூட விசிகா விட்டு திமுக விட்டு வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் எந்த கூட்டத்தில் கலந்துக்கணுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. விஜய் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துக்கிறாருன்னு நீ கலந்துக்கூடாதுன்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் போகாமல் தவிர்க்கிறாரு. கண்டிப்பாக. ராஜ்நாத் சிங்கை கூட்டம் வந்து நானே வெளியிடுறாங்க. இவங்க கூட்டணி கட்சி தலைவர் இவங்களை கேட்கவே இல்லை. சனாதன எதிர்ப்புன்றீங்களா? அந்த கூட்டத்துக்கு திரும்ப போகாமலாம் இருக்கணும். கண்டிப்பாக. ஆனால் போனார். இவ்வளோ தான் திரும்ப இவருடைய அந்த அடிமைத்தனம் தான் அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இதனுடைய உச்சகட்டம் தான் ஜாதிய தலைவர் அது இதுன்னு அவர் மாதிரி சனாதன எதிர்ப்போ இல்லை மற்ற விஷயங்களோ இல்லை பொதுவான விஷயங்கள் அம்பேத்கர், பெரியார், மார்க்சியம் இந்த மாதிரி பேசுகிற தலைவர் இருக்க முடியாது. ஆனால் அவரை வந்து ஜாதிய தலைவர்னு இவர் ரொம்ப போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு. சார், அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த வாரிசு அரசியல் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஆராசா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பிடல் காஸ்ட்ரோ, மாவோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாங்கத்தை உலக வரலாறுலாம் சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு தலைமைக்கு அந்த கொள்கைக்கேற்ற ஒரு தலைவர் கிடைத்தார். அந்த தலைவர் அடிப்படையில் தான் கருணாநிதி வந்தார். அதுக்கப்புறம் அந்த கொள்கைக்கும் ஏற்ற ஒரு தலைவராக வந்து ஸ்டாலின் வந்தார். அந்த கொள்கைக்கும் ஏற்ற தலைவராக வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. இன்பநிதி வருவார். இல்லை வந்திருக்காரு.
நிராகரிக்கன்னா நீ மக்கள்கிட்ட தான் போய் சொல்லணும். மக்கள் வேண்டாம் நீ ஓட்டு போடாமல் இருக்கட்டும், அப்போ தான் அது நிராகரிக்கிறா இருக்கணும். எங்கிட்ட நீ சொல்லக்கூடாது. நீ போய் மக்கள்கிட்ட சொல்லு, அவர் வாரிசு அரசியல் வேணான்னு மக்கள்கிட்ட சொல்லு. மக்கள் வேண்டாம் என்னை ஓட்டு போடாமல் நிராகரிக்கட்டும் அப்படின்ற ஒரு பதில் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக வாரிசு அரசியல் இல்லைங்க. வாரிசு அரசியல்ன்றது இப்போ பாஜகலே பார்த்தீங்கன்னா பல தலைவருடைய பசங்க வாரிசாக இருப்பாங்க. என் திமுகலேயே நேருடைய பையன் வாரிசு, பொன்முடி இதுதான் வாரிசு அரசியல். இது வந்து குடும்ப அரசியல். குடும்ப அரசியல் வேறு, வாரிசு அரசியல் வேறு. காங்கிரஸில் நேருக்கு அப்புறம் இந்திராவுக்கு அப்புறம் ராஜீவ், சஞ்சய் இருந்தால் அவர் வந்திருப்பார், விமான விபத்தில் இறந்துட்டார். ராஜீவுக்கு அப்புறம் ராகுல், பிரியங்கா, சோனியா நடுவில். இதுதான் குடும்ப அரசியல். ஒரு குடும்பத்துக்கே கட்சி சொந்தமாக இருக்கிறது. ஃபருக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா. இது அந்த முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், இது லாலு பிரசாத், தேஜஸ்வி, இது இங்கே டிஎம்கேல கருணாநிதி. இதுன்னு இந்த கட்சிகளோட பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தவிர மற்ற கட்சியில் அவங்களே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஷேக் அப்துல்லா அவரே ஆரம்பிச்சிருப்பார், முலாயம் சிங். இது அண்ணா, இது திராவிடர் கழகத்துலேருந்து அண்ணாவால் ஆரம்பித்து வந்தது. 68 தலைவராக இவர் வந்த பிறகு, கலைஞர் வந்த பிறகு இந்த கட்சி இவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறி போச்சு. இதுக்கு போய் நான் மக்கள்கிட்ட போய் சொல்கிறது, அதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா உட்கார வச்சாங்களே. உங்களுக்கு எதிர்க்க தைரியம் இல்லை, அடிமை புத்தி. நேற்று ஆர்எஸ் பாரதி சொல்கிறாருல, எம்ஜிஆர் அதில் கலந்துக்கல அப்படி இப்படின்னு. இறந்து போன ஒரு மனிதர் 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுக்குறாரு திமுகவுக்கு. அன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் 100 ரூபா. கண்டிப்பாக. அப்போ 1 லட்ச ரூபாவுடைய மதிப்பை பார்த்துக்குங்க. அன்றைக்கி அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ கொடுக்குற 1 லட்ச ரூபா என் பாக்கெட்டில் இருக்கிற பணம் மாதிரி நான் எப்போ வேணாலும் எடுத்து செலவு பண்ணிக்குவேன். ஆனால் நீ உன் முகத்தை வந்து காமி, அதுக்கு 30,000 ஓட்டுகள் கிடைக்கும் ஒரு தொகுதியில். முகத்தை காட்டு ராமச்சந்திரன் 30,000 வாக்குகள். அப்போது அந்த மாதிரி மதிக்கப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் அவர் சுடப்பட்டதுனால அடைந்த வெற்றி, அண்ணா மறைவுக்கு பிறகு கிடைத்த முதலமைச்சர் பதவி, அதற்கு பிறகு 71 தேர்தலில் இவருடைய பிரச்சாரத்தின் மூலம் கிடைச்ச பெருவெற்றி, இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு எம்ஜிஆர் என்ன செஞ்சார்? 65 கோவாவில் படப்பிடிப்புனாலும் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்களே. இப்போ நான் கேட்குறேன் ஆராசாவை, உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு அவரை துணை முதல்வர் ஆக்கி வச்சுருக்கீங்க. இதுக்கு பேர் தான் குடும்ப அரசியல். இதை மக்கள் மீது குற்றம் சாட்ட அது இயலாதவர்கள் சொல்கிறது. இவர் இயலாது, இவரால் என்ன செய்ய முடியும்? இப்போ அந்த பையன் கேட்குறான், ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்ட் நான் சொல்லுவார். அவர் சொன்னார்னா இருக்க முடியுமா? ஏங்க ஒரு சேரில் உட்காரதுக்கே மியூசிக்கல் சேர் ஆடினாங்களே, ஞாபகம் இருக்குதா? சிஎம் பக்கத்தில் யார் உட்காரணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. கடைசியில் இவர் உக்காந்துட்டார். அவர் உதயநிதி இவரை உட்கார வச்சிட்டாரு. அப்புறம் அப்படி பார்த்தாரு முதல்வர். உடனே நான் சொன்னல கேட்டியாப்பா அப்படின்ட்டு மறுபடியும் உதயநிதி இங்கே உட்கார வச்சுட்டு அவர் அங்கே உட்கார்றாரு. இதுதான் அந்த கட்சியுடைய சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதைன்றது இதில் வந்துட்டு இல்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆராசாலாம் வந்து பதவிக்காக வேறு வழி இல்லாமல் உருட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள். ஏன் அவரை பொருளாதாரம் ஆக்க வேண்டியதுதானே? ஏன் டிஆர் பாலு வாக்குனீங்க? அங்கேயும் சண்டை ஓடிக்கிட்டு தானே. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பற்றிட்டு இருக்க சார்.